திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர். சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை, ஆற்காடு. வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை வேலூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தினான்குப்பம், குடியாத்தம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை ஊத்தங்கரை, பருகூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி. தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற உள்ளன. அவை செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணத்தூர், கலசபாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி. விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர். திருச்செங்கோடு, குமாரபாளையம். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், திருப்பூர் மாவட்டம், காங்கேயம், திருப்பூர் மாவட்டம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர். நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர். கோயம்புத்தூர் தெற்கு,
சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம், மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர். கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை மணப்பாறை, ஸ்ரீரங்கம். திருச்சிராப்பள்ளி மேற்கு, திருச்சிராப்பள்ளி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை பெரம்பலூர், குன்னம். அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை அரியலூர், ஜெயங்கொண்டம். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்கோயில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம். திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை கந்தர்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி. சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை. மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தியம், மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி. தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி. தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவை கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவன்கோடு, கிள்ளியூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.